அதான் எங்க அம்மாட்ட சொல்லுவேன், ஒரு 4-5 லவ் பண்ணியிருந்தா வச்சு தெரிஞ்சிருக்கும் எப்படி என்னத்த இதுன்னு. பாரு இது என்னத்த இது ரொம்ப பெருமையான ஒண்ணு கண்ணே கண்ணே அதெல்லாம் நீங்க பண்றது லவ் இல்ல எத்தனை லவ் பண்ணாலும் ஒரு லவ் பண்ணாலும் மொக்க லவ் பண்ணலாங்க. லவ்வுக்கு இப்படி ஒரு அர்த்தம் கொடுக்குறீங்க போல இருக்கு. உண்மைதான், லவ் பண்ணலாம் ஆனா லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது. ஐயோ எங்க அம்மா சீரியஸா தாங்க, லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது. அரேஞ்ச் மேரேஜ் கூட ஓகே. அப்ப லவ் பண்ணவரு அவர் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம், தான் பெஸ்ட். இல்லங்க அது நடக்காது. ஆஃப்கோர்ஸ் நானும் ஒரு பையனை லவ் பண்ணங்க, 6 வருஷம் லவ் பண்ணோம். ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு தான் இருந்தேன். அது பாத்துக்காத லவ். எனக்கு என்ன தெரியுமா, சென்டர் ஒரு ஸ்டேஜ் போட்டா எனக்கு எப்படி மொத்தம் வந்து சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. நான் அதுதான் சொன்னதான் வளரிடுவேன். பரவாயில்ல. அது என்ன ஆச்சு, அந்த மாதிரி விட்டு போயிட்டாங்க. சோ முதல்ல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எஸ்கேப் ஆயிட்டு இருந்தேன். ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணல. என்னோட பெயினை நானே ஃபேஸ் பண்ண மாட்டேன். யாரும் ஆறுதல் சொன்னா அவங்களோடய நான் இருந்துக்கணும். அதை நான் நிப்பாரு தேவைப்படுதா இப்ப தேவையில்லைங்க. நான் தாண்டா உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும் அப்படின்னு நான் பாத்துட்டு நிறைய பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், எண்ட் ஆஃப் த டே. சரி நீங்க நல்லா இருந்துக்கோங்க, எங்க இருந்தாலும் நல்லா இருங்க, ஓகே ஃபைன். எங்க அம்மா கஷ்டப்படுத்தாதீங்க, அவ்வளவுதான். ஏன்னா நான் கஷ்டப்பட்டா எங்க அம்மா முன்னாடியே கஷ்டப்படுத்துவானுங்க, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கும். மத்தபடி என் பர்சனல் என்ன போட்டு தாக்குறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. எங்க அம்மா கஷ்டப்படுவாங்க, அப்புறம் எங்க அம்மாவை கன்சோல் பண்ண முடியாது. அவன் தான் வேணும் அப்படின்ட்டு எங்க அம்மா மடியில கொட்டுவாங்க. வந்து உன்னை அடிக்கிறான், அவன் வேணும் அவன் வேணுமா. அப்ப கூட நான் ஓகே தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஓகே தான் சொல்லுவேன். ஆனா அவனுக்கு தாங்க பிரேக்கப் பண்ணிட்டு போறானுங்க. நான் என்ன பண்றது, அடுத்து நான் காதலிக்காம இருக்கும். நான் வேண்டாம்னு சொன்னேன், இப்ப பிரேக் ஏன்னா அதுவே போயிடும் தெரியும், அதனால ஓகே சொல்லிடுவேன். அப்ப இப்ப நீங்க என்ன மேம் சொல்றீங்க, இப்ப அவங்க லவ் மேரேஜ் பண்ணலாமா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாமா, லவ் கம் அரேஞ்ச் பண்ணலாமா? லவ் பண்ணலாம், ஆனா நீங்க பண்ற பையனோட லவ் பண்ணலாம். நாளா லவ்லே என்ன பார்த்து பண்ணிட்டு போறாங்க. என்ன லவ் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேங்க. என்னது லவ்? லவ் பண்றது அவ நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க. எங்க அவன் ஃளைட் டிக்கெட்டுக்கு பாதி போயிடும் போல இருக்கு, அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு. ஆமா கொஞ்சம் எங்க வீட்டுல என்னால நிறைய எக்ஸ்பென்ஸ்ல ஓட்டக்கை போல இருக்கா. ஆமாங்க நான் கொஞ்சம் ஒத்துக்கிறேன், என்னால ஓவர் செலவு பண்ணுவா. அடுத்தவங்களுக்கும் ரொம்ப பண்ணுவா. ஓகே பிடிச்சவங்களுக்காக அவ்வளோ பண்ணியிருக்கா, பண்ணுவா, இனிமேலும் பண்ணுவா. அது பிரச்சனை இல்லை, அது பாத்துக்கலாம், அது தப்பும் இல்லை, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அழுதுட்டு நிற்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். செலவு பணம் பத்தி இங்க பிரச்சனை இல்லை. பட் என்ன தாய்ங்க நீங்க, பணம் பிரச்சனை இல்லை. நீங்க ஏதாவது ஒரு மாதிரி மன வலியோடு இருக்கீங்களா, வாங்க உங்களை வந்து திருத்தி வேற ஏதாவது ஒரு வழியில கொண்டு போறேன்னு பார்த்தா இன்னொரு லவ் பண்ணுறீங்க. லவ் தான் ஓடிடுது அவளை பார்த்தாலே. எங்க லவ் பண்ண